ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, அந்த நாடு கண்டிப்பா அதோட பொருளாதார கட்டமைப்ப நல்லபடியா உருவாக்கணும். இந்த பொருளாதார கட்டமைப்பு நல்லபடியா உருவாகணும் அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்கிற அந்த அடித்தளம், அதாவது ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்கணும். அந்த சாலிட் ஃபவுண்டேஷன் இருந்தா மட்டும் தான், அந்த நாட்டால ஒரு பொருளாதார கட்டமைப்ப நல்லபடியா உருவாக்க முடியும். ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்டில இருக்க மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையுமே செஞ்சு குடுக்கணும். அவங்களுக்கான போக்குவரத்து ஆகட்டும், அவங்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான பெட்ரோல் நீட்ஸு, டீசல் நீட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே அந்த நாடு வந்து செஞ்சு குடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படை அடித்தளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அந்த நாடு கண்டிப்பா அந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாட்டுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும். முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி நீட்ஸ் இருக்கு. அதாவது அந்த நாட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், அந்த நாட்டுக்கு தேவையான க்ரூட் ஆயில் ஆகட்டும், இந்த மாதிரி எனர்ஜி நீட்ஸ் நெறையா இருக்கு. இப்ப எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எலக்ட்ரிசிட்டி நாம வந்து விண்ட்மில்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி பலவிதமான மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு முக்கியமான தேவை இந்த பெட்ரோல், டீசல் அப்படிங்கிறது. இது எல்லாமே க்ரூட் ஆயில்ல தான் வருது. இப்போ ஒரு நாட்டுக்கு க்ரூட் ஆயில் எங்கருந்து வருது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நாட்டிலருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல நாடுகளுக்கு இந்த க்ரூட் ஆயில் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சப்ளை செயின் பார்த்தீங்கன்னா, மெயினா கடல் வழியா தான் நடக்கும். இந்த மாதிரி கடல் வழியா போற சப்ளை செயின முடக்கணும்னா, ரொம்ப சுலபமா முடக்கலாம். அது எப்படின்னா, உலகளாவிய இந்த கடல்சார் டிரான்ஸ்போர்ட்ல மொத்தம் 6 சோக் பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க. அதாவது 6 முக்கியமான வழித்தடங்கள் இருக்கு. இந்த வழித்தடங்கள மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, மொத்த உலகத்துக்கு போ வேண்டிய அந்த டிரான்ஸ்போர்ட்ட நீங்க வந்து ஸ்தம்பிக்க வச்சிரலாம். அந்த மாதிரி அந்த 6 சோக் பாயிண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. அதாவது மலாக்கா கால்வாய் அப்படிங்கிறது. இந்த மலாக்கா கால்வாய் எங்க இருக்கு? இந்த மலாக்கா கால்வாய் மட்டும் நம்ப கைப்பற்றிட்டோம்னா, நம்ம சைனாவ மொத்தமாவே அடிச்சு காலி பண்ணிடலாம். சைனாவோட பொருளாதார வளர்ச்சிங்கிறது முக்கியமா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவ நம்பி தான் இருக்கு. இது எல்லாமே இந்தியா நெனச்சா பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். இப்போ இந்த உலகளாவிய இந்த கடல்சார் டிரான்ஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு 6 முக்கியமான சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சோக் பாயிண்ட் வந்து பனாமா. இந்த பனாமா கால்வாய் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கால்வாய் இந்த டிரான்ஸ்போர்ட்ல. அதே மாதிரி சூயஸ் கேனல் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரல்டார் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹர்முஸ் கால்வாய் இருக்கு. அதுக்கப்புறம் பாப் எல் மேண்டாப் இந்த கால்வாய் இருக்கு. அப்புறம் கடைசியா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. இந்த மலாக்கா கால்வாய் இருக்கு. இப்போ இந்த மலாக்கா கால்வாய் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மலாக்கா கால்வாய் இருக்கிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கண்ட்ரீஸ்க்கு மத்தியில இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியா தான் இந்த உலகளாவிய கடல் வர்த்தகம்ங்கிறது ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ஆசியா நாடுகள், அப்புறம் கிழக்கு ஆசியா நாடுகள். மேற்கு ஆசிய நாடுகள்ல இருந்து எந்த ஒரு பொருள் போணும்னாலுமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியா தான் போயாகணும் இந்த கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு. இதோட விட்த் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.7 மைல்ஸ் மட்டும் தான். கிட்டத்தட்ட 1.7 மைல்ஸ் தான் இருக்கு இதோட விட்த். ரொம்ப குறுகிய ஒரு இடம். இந்த குறுகிய இடத்து வழியா ஒரு நாளைக்கு 300 கப்பல்களுக்கு மேல போகுது. கிட்டத்தட்ட 16 மில்லியன் க்ரூட் ஆயில் பேரல்ஸ் இது வழியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 61% டிரான்ஸ்போர்ட் அந்த கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு 61% டிரான்ஸ்போர்ட் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியா தான் போயிட்டு இருக்கு. இந்த மொத்த டிரான்ஸ்போர்ட்ல சைனாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பங்கு போகுது பார்த்தீங்களா? அந்த சைனாவுக்கு தேவையான ஆயில் இம்போர்ட்ல 78% இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியா மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வந்து மூடப்பட்டுச்சுன்னா, சைனாவுக்கு தேவையான இந்த ஆயில் இம்போர்ட் வந்து கிட்டத்தட்ட நெறையவே ஸ்டாப் ஆயிடும். இது எப்படி இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் அந்த ஐலேண்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவுக்கு முன்னாடி தான் இருக்கு. இந்தியா நெனைச்சா நம்ம இந்திய கடற்படையை வச்சு அந்த மொத்த இடத்தையுமே வந்து பிளாக் பண்ண முடியும். அப்படி பிளாக் பண்ணிட்டா, சைனாவுக்கு போகக்கூடிய அந்த 78% ஆயில், அந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது டோட்டலா ஸ்டாப் பண்ணப்படும். இப்போ சைனா பார்த்தீங்கன்னா, இந்த இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. 2009 அந்த கணக்கெடுப்புப்படி கிட்டத்தட்ட 108 மில்லியன் பேரல்ஸ் தான் வந்து 2009ல வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா, இப்போ 2019ல ஒரு 10 வருஷம் இடைவெளியில அவங்களோட இம்போர்ட்ஸ் வந்து 2 மடங்கு அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 200 மில்லியன் பேரல்ஸ்க்கு மேல அவங்க க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சைனாவுக்கு இது தெரியாமலா இருக்கும். சைனா வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவுக்கு பதிலா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா இருக்கு பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியாவ சுத்தி போறது. இப்படி சுத்திக்கிட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம போக வேண்டிய நேரமுமே ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி அப்படி போகுறதுக்கான அந்த செலவுமே ரொம்ப அதிகமாகும். இதுக்கு அடுத்து 2வதா அவங்க என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தரை வழியா அந்த ஆயில வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்ட வந்து கையில எடுத்திருக்காங்க.
இதுக்காக அவங்க அமைச்சிருக்கிறது 2 காரிடார்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒண்ணு சைனா மியான்மர் காரிடார், 2வது சைனா பாகிஸ்தான் காரிடார். இது என்னன்னா, மியான்மர்ல இருக்கிற ஒரு போர்ட்ல இருந்து பெரிய பெரிய பைப்ஸ் வழியா தரைக்கு அடியில அந்த ஆயில வந்து கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இப்ப இந்த பிளான் வந்து இப்போ நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா நெறைய சிக்கல்கள் இருக்கு. மியான்மர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மலைப்பகுதிகள் இருக்கும். அந்த மலைப்பகுதிகள் எல்லாத்தையுமே குடஞ்சு இவங்க வந்து அந்த ஆயில் பைப்லைன வந்து உள்ள வந்து புதைக்கணும். அந்த ப்ராஜெக்ட் இப்ப போயிட்டு இருக்கு. இது மட்டும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 16.3% அந்த எரிவாயு அந்த சப்ளைய வந்து இந்த காரிடார் மூலமாவே அங்க எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 14% எண்ணெய் தேவைய இந்த காரிடார் வழியா அவங்க வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அப்புறம் 2வது காரிடார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா பாகிஸ்தான் காரிடார். இது என்னன்னா, பாகிஸ்தான் வழியா இந்த பைப்லைன தரை வழியா கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து அந்த பிளானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல நெறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல மலைப்பகுதிகள் மட்டும் கிடையாது. நெறைய பள்ளத்தாக்குகள் இருக்கு. அங்க வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த எல்லாத்தையுமே இவங்க தாக்கு பிடிச்சு அந்த பைப்லைன போடணும். ஒருவேளை அவங்க போட்டாலுமே, அந்த பைப்லைன் வழியா இவங்க பம்ப் பண்ற அந்த ஆயிலோட அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிடும். இப்ப இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் எந்த அளவுக்குன்னா, இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா இது வழியா போற அந்த க்ரூட் ஆயிலோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட $2 செலவாகுது சைனாவுக்கு. அதுவே அவங்க சைனா, மியான்மர் இந்த காரிடார் வழியா ஆயில் எடுத்துட்டு போனாங்கன்னா, ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட $5லிருந்து $6 செலவாகுது. சைனா, பாகிஸ்தான் இந்த காரிடார் வழியா எடுத்துட்டு போனாங்கன்னா, ஒரு பேரலுக்கு $15 செலவாகுது. இது ரொம்ப அந்த செலவுங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு இன்எஃபெக்டிவான ப்ராஜெக்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். இப்ப 3வதா அவங்க என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நேவல் பேஸ வந்து பல இடங்கள்ல ஸ்ப்ரெட் பண்றது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல வந்து அவங்களுடைய பேஸ் இருக்கு. பல லட்சம் டன்கள் தூக்கக்கூடிய பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாம் வந்து இப்ப பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க வந்து 3வது ஆல்டர்னேட் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவுக்கு பதிலா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே, முக்கியமா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியா தான் எல்லா வர்த்தகங்களுமே நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா நினைச்சா கண்டிப்பா அத தடுக்க முடியும். அத தடுத்தா சைனாவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பேரழிவா இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மேலும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.